நம்மள பல பேருக்கு ஒரே ஒரு கேள்விதான். பணம் வருது, ஆனா எங்க போகுதுன்னு தெரியலையே. இதற்கு ஜப்பான் மக்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அழகான தீர்வ கண்டுபிடிச்சாங்க. அதுதான் காகேபோ. இது பணம் சேமிக்க சொல்லும் ஒரு முறை இல்ல. இது பணம் செலவழிக்கும் முன் நம்மை யோசிக்க வைக்கும் ஒரு பழக்கம். காகேபோ எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்க்கலாம். முதலில் உங்கள் மாத வருமானத்தை எழுதுங்கள். அடுத்ததாக சேமிப்பு இலக்கை முதலில் நிர்ணயிக்கவும். மிக முக்கியமான விஷயம், ஒவ்வொரு செலவையும் கை எழுத்தில் நோட்டில் எழுத வேண்டும். மொபைல் ஆப் இல்லை, கை எழுத்து. ஏன் அவ்வளவு முக்கியம்? மொபைல்ல டைப் பண்ணும்போது நம்ம மனசு அதுக்கு கனெக்ட் ஆகாது. ஆனா கையெழுத்தில் எழுதும்போது ஒவ்வொரு ரூபாயும் நம்ம மனசுல பதியும். ஒவ்வொரு முறை பணம் செலவழிக்கும் போதும் இந்த கேள்வி நம்ம மனசுல வரணும். இது எனக்கு உண்மையிலேயே தேவையா? இந்த ஒரு கேள்வி ஆரம்பத்திலேயே 50% தேவையில்லாத செலவை நிறுத்தும். எப்படி தொடங்குவது? முதலில் பெரிய மாற்றம் தேவையில்லை. ஒரு சின்ன நோட்டு போதும். ஒரு பேனா போதும். அந்த நோட்டின் முதல் பக்கத்தில் எழுதுங்கள் மாத வருமானம். அடுத்த வரி, இந்த மாதம் நான் எவ்வளவு சேமிக்கிறேன். இது மிகவும் முக்கியம். ஏனென்றால் சேமிப்பு என்பது மீதம் இருப்பது இல்ல, முதலில் எடுக்க வேண்டியது. செலவுகள் 4 பிரிவு. இப்போ உங்கள் செலவுகளை 4 வகையா பிரிக்கணும். 1. அத்தியாவசியம், உணவு, வீடு, மின்சாரம். 2. விருப்பம், ஷாப்பிங், சினிமா, வெளியே சாப்பிடுவது. 3. வளர்ச்சி புத்தகம், படிப்பு, ஸ்கில் லேர்னிங். 4. அவசரம், எதிர்பாராத செலவுகள். ஒவ்வொரு வாரமும் சிறிய ஆய்வு செய்யுங்கள். இந்த வாரம் தேவையில்லாமல் செலவு செய்தேனா? எதைக் குறைக்கலாம்? மாத முடிவில் ஒரு பெரிய ஆய்வு, எங்கு அதிகம் செலவானது? அடுத்த மாதம் எப்படி சேமிக்கலாம்? வாரம் ஒரு நாள் 5 நிமிஷம் மட்டும் நோட்டை திறந்து பாருங்க. தேவையில்லாத செலவு எதைக் குறைக்கலாம், எதை நிறுத்தலாம்? இது பணத்துக்கான மெடிடேஷன். மாத முடிவில நம்ம பணம் நமக்கு உண்மையை காட்டும். எங்க அதிகம் செலவானது? அது நமக்கு சந்தோஷம் தந்ததா? இல்லன்னா அடுத்த மாசம் அது தேவையில்லை. இது வாழ்க்கையை எப்படி மாற்றும்? கடன் குறையும், சேமிப்பு அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையும், பணக்கட்டுப்பாடு கிடைக்கும். காகேபோ பயன்படுத்தினால் தேவையில்லாத செலவுகள் குறையும், திடீர் வாங்கும் பழக்கம் குறையும், சேமிப்பு பழக்கம் உருவாகும், மன அமைதி கிடைக்கும். ஒரு சின்ன உதாரணம். மாத வருமானம் 50,000 ரூபாய். சேமிப்பு இலக்கு 10,000 ரூபாய். மீதம் செலவுக்கு. மாத முடிவில் மீதமான பணம் மீண்டும் சேமிப்பில். காகேபோ சொல்லும் ஒரே மந்திரம் இதுதான். பணம் செலவழிக்க முன்னால் யோசி. இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.